கலிகுண்ட சித்த பிரசன்ன மாதாவே, உம்முடைய உதரத்திலேயே தேவதுடன் சரிக்க தேவதுடன் சொன்ன மங்கள வார்த்தையை கேட்டு நாங்கள் மன்னிப்பது போல மடு திருத்தலத்தில் வீற்றிருக்கும் மடு அன்னையினுடைய திருச்சிருவமானது ஜாழ் மண்ணிற்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் இன்று மானிப்பாய் புனித அந்தோணியார் ஆலயத்தில் மடு அன்னையினுடைய திருச்சிருவமானது எடுத்து வரப்பட்டுள்ளது. இன்று புனித அந்தோணியார் தேவாலயத்தில் மடு அன்னைக்கு வழிபாடுகள் இடம்பெறுகின்றது. இந்த மடு அன்னையினுடைய திருச்சிருவமானது ஜாழ் மண்ணிற்கு எடுத்து வரப்பட்டுள்ள நோக்கம் என்னவென்று நோக்குவோமாயின், 1974 ஆண்டிலும் மடு அன்னை ஜாழ் மண்ணிற்கு வருகை தந்துள்ளார் முதன்முறையாக. இன்று மீண்டும் 50 ஆண்டுகள் கழித்து அன்னை நம் மண்ணை தரிசிக்க வந்துள்ளார். மடு அன்னைக்கு முடிசூடிய 100வது ஆண்டு விழாவே இப்போது 2024 ஆண்டில் நாம் நினைவு கூறுகின்றோம். அதனை ஒட்டித்தான் அன்னை திருச்சிருபமானது முதலில் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய பங்குகள் அனைத்திற்கும் எடுத்துச் செல்லப்பட்டது. அதன் பின்னர் ஜாழ் ஆயரினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக ஜாழ் மண்ணிற்கு கடந்த 6ஆம் தேதி ஆராதனைகளுடன் எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜாழ் மறை கோட்டத்தில் 6ஆம் திகதி முதல் 9ஆம் திகதி வரை பல பங்குகளிலும் பல்வேறுபட்ட வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் 9ஆம் திகதி முதல் 11ஆம் திகதி வரை தீவக மறை கோட்டங்களில் வழிபாடுகள் இடம்பெற்றது. 11ஆம் திகதி முதல் இன்று வரை இளவாலை மறை கோட்டத்தில் வழிபாடுகள் இடம்பெறுகின்றது. இந்த வழிபாடுகள் 16ஆம் திகதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. அந்த வரிசையில் தான் இளவாலை மறை கோட்டத்தின் ஒரு பங்காக விளங்கும் புனித அந்தோணியார் ஆலயத்தில், அதாவது மானிப்பாய் அந்தோணியார் ஆலயத்தில் இன்று வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து 17ஆம் திகதி முதல் 21ஆம் திகதி வரை பருத்தித்துறை மறை கோட்டத்திலும், 22ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை கிளிநொச்சி மறை கோட்டத்திலும், 26ஆம் திகதி முதல் 30ஆம் திகதி வரை முல்லைத்தீவு மறை கோட்டத்திலும் வழிபாடுகள் இடம்பெற உள்ளது. இந்த வழிபாடு சிறப்பாக இதுவரை இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் அந்தோணியார் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற வழிபாடுகளையே நாம் இப்போது இந்த காணொளி மூலம் உங்கள் அனைவருக்கும், பக்தர்களாகிய உங்கள் அனைவரும் இந்த காணொளி வழியாக இந்த அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் நாம் உங்களுக்கும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மடு அன்னையினுடைய திருச்சிருபமானது நவாலி புனித பேதுருவானவர் ஆலயிலிருந்து தற்பொழுது மானிப்பாய் புனித அந்தோணியார் ஆலயத்தை நோக்கி எடுத்து வரப்படுகின்றது. இந்த ஆரம்ப வரவேற்புக்காக மானிப்பாயில் உள்ள பாடசாலைகள், பெண்களினுடைய பாடசாலைகள் பேண்ட் வாசியத்துடன் அன்னையை வரவேற்கின்றனர். மக்களும் பவனியாக மாதாவை தரிசிப்பதற்காக பலரும் பக்தியுடன் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கின்றனர். அனைவரும் நடைபவனியாகவும் சிலர் மோட்டார் வாகனங்களிலும் அன்னையை வரவேற்றுக் கொண்டு மானிப்பாய் புனித அந்தோணியார் தேவாலயத்தினை வந்தடைந்துள்ளனர்.
புனித அந்தோணியார் ஆலயத்தில் வழிபாடுகள் பலவும் இடம்பெற்று 3 மணிக்கு அன்னையினுடைய திருப்பலியானது இடம்பெற்று இங்கிருந்து செபமாலை அன்னை ஆலயத்திற்கு, அதாவது உடுவிலில் உள்ள செபமாலை அன்னை ஆலயத்திற்கு மாதாவினுடைய திருச்சிருபமானது கொண்டு செல்லப்படும் பவனியாக. பக்தர்கள் மாதாவை அன்னையை வணங்குவதற்காக ஆவலோடு காத்திருக்கின்ற காட்சியை இங்கே காண முடியும். அன்னையினுடைய அருளை பெற அனைவரும் பக்தியாக கலந்து கொள்ளுங்கள்.
அன்னை வரவேற்று நாங்கள் திருப்பாடலிலே பங்கு கொள்ள உங்களுக்கு தரப்பட்ட நாளிலே முதலாம் பக்கத்தை பாருங்கள். மரியே நீ பேறு பெற்றவர், உம்மிடமிருந்தே உலகின் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திருமுன்னே இப்போது மாட்சியில் நீர் அர்ப்பணிக்கின்றேன். எங்களுக்காக உன் மகனிடம் பரிந்து பேசி அறிவிக்கிறார். கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக வெங்குகின்றது. ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. சுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி இதழ்களால் உம்மை போற்றும். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம்மிரட்டைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக.